வணக்கம். நாடாளுமன்றத்தில் ஒன்றிய பாஜக அரசாங்கம் கொண்டு வந்த 3 மசோதாக்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய அந்த காத்திரமான பேச்சு, அதையும் தாண்டி அதை ஒட்டி நடந்த பல நிகழ்வுகள், குறிப்பா அங்கங்க கருப்பு கொடி ஏத்துனது, கருப்பு சட்டை அணிஞ்சது, சட்ட நகலை எரிச்சது, அதையும் தாண்டி இன்னொன்னு இருக்கு. அது என்ன அப்படின்னா, பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிங்கள் முழக்கின முழக்கம், அதையும் தாண்டி இன்னொன்று இருக்கு. என்னன்னா வாக்கெடுப்பு, குறிப்பா வாக்கெடுப்புல தான் தோற்கடிக்கப்பட்டிருக்கு அந்த மசோதாக்கள். உண்மையிலே அந்த மசோதாக்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கா அப்படின்னா தற்காலிகமா தோற்கடிக்கப்பட்டிருக்கு. ஆனா எதிர்காலத்துல கண்டிப்பா ஒன்றிய பாஜக அரசாங்கம் விடாம இதை எல்லா வேலையும் பார்க்கறதுக்கான முயற்சிகள் பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த தோல்வியை கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தனக்கு வெற்றியா மாத்துறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒண்ணுதான் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக இன்னைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீலி கண்ணீர் வடிக்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னா இது உண்மை இல்ல, அப்பட்டமான பொய். இதுல குறிப்பா அப்போ பெண்களுக்கு ஆதரவா அந்த காலத்துல இருந்து இருக்கிறது யார் அப்படின்னா, வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகம், அதை சார்ந்து அதுக்கு முன்னாடி இருந்த திக, இன்னொன்னு இடதுசாரிகள், இன்னொன்னு அம்பேத்கரிஸ்டுகள். இவங்க தான் முழுக்க முழுக்க பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், பெண்களுக்கு எல்லாம் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி காலங்காலமா போராடக்கூடியவங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்டது கிடையாது. அது முழுக்க முழுக்க பெண்ணுரிமைக்கு எதிரான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது 100% எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா தெரியும். அப்புறம் ஏங்க இப்ப இவ்வளவு நீலிக்கண்ணி வெடிக்கிறாங்க? அது பெண்களுக்கு எதிரானது கொண்டு வந்துட்டோம், வேணும்னு பண்ணாம விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்னன்னா அரசியல் அறுவடை. இந்த காலகட்டத்தில் இப்படி வச்சு கூட ஓட்டு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பாஜகவை சேர்ந்த குறிப்பா எடப்பாடி பழனிசாமி உள்பட இதை பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்ப ட்வீட் போட்டிருக்காரு, நீங்க 2023 இருந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடை நீங்க உடனடியாக அமல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அது என்ன அப்படின்னா, 2023 பெண்களுக்கு 33% இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 2024 கொடுத்திருக்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. ஆனா பாஜக 2026 கணக்கெடுப்புக்கு பிறகு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு பொய்யை அவிழ்த்து விட்டாங்க. அவிழ்த்து விட்டதோட விளைவு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இல்ல அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி விடுறாங்க. இது உண்மையிலே பலிக்குமா அப்படின்னா கண்டிப்பா பலிக்காது. எல்லா மக்களுக்கும் தெரியும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு, உள்ளாட்சியில பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வந்தக்கூடிய ஒரு அரசாங்கம், கொண்டு வந்த ஒரு அமைப்பு, அது எப்படி பெண்களுக்கு எதிராக இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன். ஒன்றிய பாஜக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த வேலைகள்ல முனைப்போட இருக்காங்க. எப்படியாவது நமக்கு தோத்துரும் தெரிஞ்சே கொண்டு வந்து அப்படிங்கிறாங்க. தோத்துரும் தெரிஞ்சு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, எதிர்க்கட்சிகள் மேல பலிய போடுறதுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆனா உண்மையில நடந்தது என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடியது கூட்டாட்சி தத்துவம். அது என்னங்க கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னா, நம்ம 2 ஓட்டு போடுவோம். ஒரு ஓட்டு மத்திய அரசாங்கத்துக்கு எம்பிக்கு, இன்னொரு ஓட்டு மாநில அரசாங்கத்துக்கு போடுவோம். மாநில அரசாங்கத்துக்கு நாம போடுற ஓட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு போடுற கணக்கு உண்டு. எப்படி அப்படின்னா, நீங்க 2 அவை இருக்கு இல்லையா, ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. மக்களவைக்கு நம்ம நேரடியாக ஓட்டு போடுவோம், மாநிலங்களவைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்ப அது நம்ம ஓட்டு போட்டதுக்காக சமம். இதுதான் கூட்டாட்சி தத்துவம். இந்த கூட்டாட்சி தத்துவத்தை சீர்குலைக்கிறதுக்கான ஏற்பாடு தான் ஒன்றிய பாஜக அரசாங்கம் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஏன்னா அவங்க இதுவரைக்கும் எதை ஒன்று பாஸ் பண்ணது அப்படின்னாலும் வெறும் பொய்யா சொல்லி கட்டவிழ்த்து விடுவாங்க. அவங்க பொய்யா சொல்லி கட்டவிழ்த்து விட்டதுல ஒன்று என்ன அப்படின்னா, நாங்க உண்மையிலேயே தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை குறைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா உண்மையில நடந்திருக்குது என்ன அப்படின்னா, அந்த மசோதா கொண்டு வர்றாங்க. அந்த மசோதா கொண்டு வந்த மசோதாவில் ஏதாவது அதுல இருக்கு அப்படின்னா, நீங்க பிரதிநிதித்துவத்தை குறைக்க மாட்டோம் அப்படிங்கிற எந்தவித சரத்தும் எந்தவித சாராம்சமும் இல்லாம கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முதல்ல 50% கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 50% கூட்டுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றவங்க, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே எம்பி சு வெங்கடேசன் ஏற்கனவே பாராளுமன்றம் கட்டினப்பவே பேசினார். இங்க 543 எம்பி இருக்கக்கூடிய இந்த இடத்துல கிட்டத்தட்ட 900 ஒட்டிய இருக்கைகள் ஏன் போட்டிருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அப்பவே அவர் பேசினாரு. அது குறித்து யாருமே பாஜக தரப்புல இருந்து எந்த வாய் திறக்கவும் இல்லை. ஆனா இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இது நம்ம பிரதமர் சத்தியமெல்லாம் பண்ணார், அதே மாதிரி அமித்ஷாவும் சத்தியம் பண்ணாரு. ஏன் சார் சத்தியம் பண்றது நியாயமா? இது முதல்ல ஒரு அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு அரசாங்கத்துல சத்தியம் பண்றது நியாயமா? நீங்க அந்த என்ன பில் கொண்டு வந்தீங்களோ
அந்த பில்லுல எதை சேர்த்திருக்கணும் அப்படின்னா தென் மாநிலத்தினுடைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படாது அப்படின்னு தான் அவங்க சேர்த்திருக்கணும். ஆனா நாங்க சத்தியம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பாஜக பண்ணக்கூடிய சத்தியங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, இதுக்குள்ள என்னங்க நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படிங்கறது நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். குறிப்பா 2 எடுத்துக்கலாமே. இப்ப 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகுதான் இதை முழுசா நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே 1976 இருக்கக்கூடிய கணக்கெடுப்பு, அதோட சேர்த்து 2026 வரக்கூடிய கணக்கெடுப்பு. இந்த கணக்கெடுப்பின்படி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 2 மாநிலங்களை சொல்லிக்கிட்டா உங்களுக்கு புரியும். ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்னு பீகார். 1976 வந்த கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 4 கோடி. அதே பீகாருடைய மக்கள் தொகை அதே 4 கோடி தான். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் கூட பீகார் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு 39 தொகுதி, பீகாருக்கு 40 தொகுதி அப்படின்னு ஒதுக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா 7 கோடி. அதே நேரத்தில் பீகாருடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னா 14 கோடி. நீங்க ஒரே நேரத்தில் கணக்கெடுக்கிறப்ப தமிழ்நாடு கடந்த 50 ஆண்டுகள்ல 3 கோடி தான் மக்கள் தொகை உயர்ந்திருக்கு. அதே நேரத்தில் பீகார் எவ்வளவு அப்படின்னா ஏறத்தாழ 10 கோடி மக்கள் தொகை உயர்ந்திருக்கு. அப்ப என்னன்னா பீகார்ல அங்க படிப்பறிவு ரொம்ப ரொம்ப குறைவு. இங்க படிச்சுட்டு வேற வேற வேலைகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அவன் புள்ள பக்கிறது மட்டுமே வேலையா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அங்க உள்ள மக்கள் தொகை பிரதிநிதித்துவத்தின்படி இவங்க என்ன உள்ளுக்குள்ள இந்த பில்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா லேட்டஸ்டா சமீபத்திய கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்புனா 2011, 2021, 2026, 2034, 35 இந்த கேள்வி எல்லாம் இருக்கு. அவங்க எப்ப எடுக்கிறாங்க அப்படின்னு. அப்ப ஒரு பில் பாஸ் பண்றப்ப அதுக்கான கிளியரான டேட்டா எதுவுமே இல்லாம ரொம்ப அவங்க ஈஸியா காய நகர்த்துறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்ப நமக்கு இப்ப இதுல ரொம்ப எளிமையா சொன்னா புரியும். அப்ப நமக்கான பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வர்றப்ப நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் 60 கூட்டி அதை 10 குறைச்சு 50 கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதே கணக்குல கூட்டி பாத்தீங்கன்னா 20 கூட கொடுப்பாங்க. ஒரே நேரத்துல இங்க 50 அங்க 80 ஆகிறப்ப இங்க பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் அப்படிங்கிறது மெஜாரிட்டி மைனாரிட்டியை பொறுத்து தான். மெஜாரிட்டி தான் ஆட்சி செய்யும், மைனாரிட்டி கண்ணை மூடிக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கணும். இதுதான் யதார்த்தம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா எதிர்காலத்துல 2026க்கு பிறகு வடக்கு வாழும் தெற்கு தேயும் அப்படிங்கிற நிலைமை உருவாகும். என்ன அப்படின்னா நீங்க கணக்கு இல்லாம புள்ள பெத்துக்கிட்டவன் ஆட்சி செய்வான். நீங்க எதுவுமே எல்லாத்தையும் அரசாங்கம் என்ன சொல்லுச்சோ அதை கடைபிடிச்சவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், 2ஆம் தர குடிமக்களா மாறக்கூடிய இந்த வகையான எல்லா வகையான பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுல வந்திருக்கக்கூடிய யதார்த்தம். ஆனா இப்போதைக்கு ஒன்றிய பாஜக அரசாங்கம் இதை வேற வகையில திசை திருப்புறாங்க. ஆனா இது அப்படியே விடுவாங்களா அப்படின்னா மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இன்னொன்னு அவங்க இப்ப பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட மனசுக்குள்ள இப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்னு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆனா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்ப மறுபடியும் சொல்லி இருக்கக்கூடிய அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னும் 2051 வரைக்கும் இதே நிலைமை தொடரணும் அப்படிங்கிறத நீங்க ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு நல்ல முயற்சி. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா இந்த வர்ற 2026 இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான அந்த விஷயங்கள் முடிவடைஞ்சு மறுபடியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி இதெல்லாம் 2ஐயும் கூட்டி 2ஆல வகுத்து மறுபடியும் நீங்க எவ்வளவோ அவ்வளவு தேவையான அளவுக்கு செய்யணும் அப்படிங்கிற கணக்குல இருக்கு. அப்ப முதலமைச்சர் என்ன சொல்றது என்ன அப்படின்னா இன்னும் 2051 வரைக்கும் இது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு என்னவோ அதை ரொம்ப தெளிவா வகுத்துக்கலாம் அப்படிங்கிற வகையில சொல்றாரு. ஆனா கேட்பாங்களா பாஜக அரசாங்கம் அப்படிங்கிற இந்த ஒரு தேவையும் இருக்கு. அதே நேரத்துல எதிர்க்கட்சிகள் வலுவா இருந்தா இந்த மாதிரி ஒருத்தருக்கு புறம்பான தென் மாநிலங்களுக்கு புறம்பான கொண்டு வரக்கூடிய இந்த மசோதாக்களை முறியடிக்கலாம் அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.